திருச்சிற்றம்பலம். பாடல் பெற்ற தலங்களில் இன்று நாம் பார்க்க போகும் தலம் தொண்டை நாட்டு தலமாகும். பாடல் பெற்ற தலங்களில் 263வது பாடல் பெற்ற தலம் அச்சிறுபாக்கம். அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோயில் அமைந்த அச்சிறுபாக்கம், அச்சரப்பாக்கம் என்று வழங்கப்படுகிறது இத்தலம். இது சென்னை விழுப்புரம் சாலையில் உள்ளது. மேல்மருவத்தூர் அருகில் இருக்கிறது. திருஞான சம்பந்த பெருமான் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனை தேனும் இனியர் என்றும் ஊன் நயந்து உருக உவகைகள் தருபவர் என்றும் அகமகிழ்ந்து பாடிய பெருமைமிக்க திருத்தலம் ஸ்ரீ இளங்கிளி அம்பிகை சமேத ஸ்ரீ ஆட்டீஸ்வரர் அமர்ந்து அருளாட்சி புரியும் அச்சிறுபாக்கம் என்னும் இந்த அற்புத தலமாகும். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசன் தேனை விட இனிமையானவன் என்றும் இப்பெருமானை பூஜிப்பதால் நாமே மெய்ச்சிலிருக்கும்படியான நன்மைகள் பலவற்றை நமக்கு அளிப்பவர் என்றும் பாடி பரவசமாகினார் சம்பந்த பெருமான். இதன் தலபுராணத்தை பார்க்கலாம். எந்த ஒரு செயலை செய்தாலும் விக்னகங்களை தார்த்து வெற்றி தரக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமானை வணங்கிய பின்னரே அச்செயலை ஆரம்பிக்க வேண்டும் என்பது நியதி. ஆனால் ஒரு சமயத்தில் தேவர்களின் அவசரத்தால் இந்நியதி மீறப்பட்டுவிட்டது. தேவர்கள் உள்ளிட்ட 3 உலகத்தினரையும் கொடுமைப்படுத்தி துன்பத்திற்கு உள்ளாக்குவதை வழக்கமாக கொண்டிருந்த தாரகன், கமலாட்சன், வித்யுன்மாலி ஆகிய அசுரர்கள். இவர்களின் இன்னல்களை தாங்க முடியாத தேவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள துயரம் தீர உமை ஒரு பாகனை வேண்டினர். தேவர்களின் குறை தீர்க்க திருவுள்ளம் கொண்ட சர்வேஸ்வரன் வேழமுகத்தவனை நினையாது விண்ணுலகையும் பாதாள உலகையும் இணைத்து தேராக்கி திரிபுராந்தகர்கள் ஆன அசுரர்களை அழிப்பதற்காக போர் புரிய 4 வேதங்களும் குதிரைகளாக பூட்டப்பெற்று தேரில் ஏறி புறப்பட்டார். ஈசனே நமக்கு துணையாக வரும்போது வேறென்ன துணை வேண்டும் என்று தேவர்களும் விநாயகப் பெருமானை வணங்காமல் போருக்கு புறப்பட்டனர். தேவர்களின் இச்செயலால் கோபம் கொண்ட விநாயகப் பெருமான் தேரின் அச்சை முறிந்து போகச் செய்து தடை ஏற்படுத்த தேர் தொடர்ந்து செல்ல முடியாமல் புறப்பட்ட இடத்திலேயே அசைவற்று நின்றுவிட்டது. வினைகளை வேறறுக்கும் விநாயகப் பெருமானின் செயலே இது என்பதை குறிப்பால் உணர்ந்த ஈசன் தன் தனையனை மனதில் நினைத்து செல்லும் செயல் சிறப்பாக முடிய திருவுள்ளம் பற்றினான். தந்தைக்கு தடையை ஏற்படுத்தலாமோ என்பதை உணர்ந்ததனேனும் தேவர்களின் தவறுகளை பொறுத்து தேர் அச்சை சரி செய்து சர்வேஸ்வரன் திரிபுரந்தாகர்களை போரிட்டு அழிக்க வழி செய்தார். அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தருளிய கருணை தரத்தினால் சிவபிரானை ஆகமங்கள் திரிபுராந்தக மூர்த்தி என்று போற்றி வணங்குகின்றன. தேர் அச்சு இற்று, அதாவது முறிந்து நின்ற இடமே இத்தலம் என்பதால் அச்சு இரு பாக்கம் என்று தெய்வீக பெருமை பெற்று பின்னர் அதுவே அச்சிறுபாக்கம் என்று மருவியது. பாண்டிய மன்னனுக்கு நிகழ்த்திய திருவிளையாடலும் பார்க்கலாம். சிவபக்தியில் திளைத்திருந்த பாண்டிய மன்னன் ஒருவன் திருத்தல யாத்திரை மேற்கொண்டு இத்தலத்தின் அருகே வந்தபோது அவன் அமர்ந்திருந்த தேரின் அச்சு முறிந்தது. தேர் அச்சை சரி செய்ய ஏவலர்களிடம் ஆணையிட்ட மன்னன் சற்று நேரம் அருகில் இருந்த சரக்குன்றை மரத்தின் அடியில் இளைப்பாரி கொண்டிருந்தான். அச்சமயம் அழகான தங்க நிற உடும்பு ஒன்று வேகமாக சென்றதை கண்ட மன்னன் வியந்து அதனை பிடிக்க தனது காவலர்களிடம் உத்தரவிட்டான். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் உடும்பு மன்னன் இளைப்பாரிய சரக்குன்றை மரத்தின் அடியில் சென்று புகுந்து கொண்டது. மன்னனின் ஆணையை நிறைவேற்ற உடும்பை பிடிக்கும் நோக்கத்துடன் காவலர்கள் மரத்தை வெட்டினர். அவ்விதம் அவர்கள் மரத்தை வெட்டிய போது இரத்தம் பீரிட்டு கொண்டு வெளிப்பட்டது. உடும்புதான் வெட்டுப்பட்டதாக நினைத்த மன்னன் மரத்தின் அடியில் காவலர்கள் உதவியுடன் தோண்டி பார்க்க உடும்பு கிடைக்கவில்லை. அன்று இரவில் மன்னனின் கனவில் தோன்றிய சர்வேஸ்வரன் தான் உடும்பு வடிவில் வந்து தரிசனம் அளித்து திருவிளையாடல் நிகழ்த்தியதாக தெரிவித்து சுயம்பு மூர்த்தியாகத்தான் அவ்விடத்தில் காலங்காலமாக அருளியிருப்பதை மன்னனுக்கு உணர்த்தி அருளினான். திரிபுரம் எரித்த விரிசடை பெருமானின் திருவிளையாடலை எண்ணி
மகிழ்ந்த மன்னன் திரிநேத்ராதாரி என்ற முனிவரின் ஆலோசனைப்படி இறைவனுக்கு அவ்விடத்திலேயே திருக்கோயில் அமைக்க எண்ணி அப்பணிகளை முனிவரிடமே ஒப்படைத்துவிட்டு தன் யாத்திரையை தொடர்ந்தான். யாத்திரையை முடித்துக்கொண்டு மீண்டும் இத்தலத்திற்கு வருகை புரிந்த பாண்டிய மன்னன் 2 கரு அறைகளுடன் திருக்கோயில் திருப்பணி முடிந்திருப்பதைக் கண்டு திகைப்புற்று முனிவரிடம் அதற்கான காரணத்தை தெரிவிக்குமாறு வேண்டினான். முனிவரும், மன்னரே, உமக்கு காட்சி கொடுத்த உமைப்பாகனே மீண்டும் உடும்பு வடிவமாகி வந்து எமக்கும் காட்சி கொடுத்து அருளினான். அதனால் உமக்கு காட்சி தந்த ஈசனுக்கு உமை ஆற்றீஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் எமக்கு காட்சி தந்த ஈசனுக்கு ஆற்றீஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் அவனது திருவுள்ளப்படி 2 கருவறைகளை அமைத்து திருப்பணி செய்தேன் என்று மன்னனிடம் விளக்கினார். சுயம்புலிங்கமாக கருவறையில் அருள்பாலிக்கும் ஆற்றீஸ்வரரே இங்கு பிரதான மூர்த்தியாக போற்றி வழங்கப்படுகின்றார். ராஜகோபுரத்தில் இருந்து கொடிமரமும் நந்தியும் விலகியே உள்ளன. தலவிருஷமான சரக்கொன்றை மரத்தின் அடியில் திரிநேத்ரதாரி முனிவர் லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார். இத்தலத்தின் சிறப்பை பார்க்கலாம். இத்திருத்தலம் திருஞான சம்பந்த பெருமான் மற்றும் அப்பர் பெருமானால் தேவார பாடல் பெற்ற மகத்துவம் வாய்ந்தது. அகத்திய மகரிஷிக்கு சர்வேஸ்வரன் இத்திருத்தலத்தில்தான் தனது திருமண காட்சியை காட்டி அருளியுள்ளார். இருவரான தாரகனும் வித்யுன்மாலியும் இத்தலத்தில் துவார பாலகர்களாக எழுந்து அருளியுள்ளனர். கருணையை வடிவான ஸ்ரீ ஆற்றீஸ்வரரின் சுயம்புலிங்க திருமேனியை தரிசிக்கும் போது நம் நெஞ்சத்தில் அஞ்ஞான இருளை அகற்றி ஒளியேற்றக்கூடிய பெருமான் இவரே என்று பக்தி பரவசம் நம் உள்ளத்தில் ஏற்படுகின்றது. இத்தலத்தின் அம்பிகை ஸ்ரீ இளங்கிளி அம்பிகை, ஸ்ரீ உமையாம்பிகை என்று திருநாமங்களுடன் 2 கருவறைகளில் அருள் பாலிக்கிறார். இத்தலத்தில் அச்சுமுறி விநாயகர் உள்ளார். அவரை பற்றி பார்க்கலாம். இத்திருத்தலத்தின் தேர் அச்சு முறிவதற்கு காரணமாக இருந்த கணநாதன் திருக்கோயிலுக்கு வெளியே தனி சந்நிதியில் அச்சுமுறி விநாயகராக தரிசனம் அளிப்பது காணற்கு அரிய தரிசனமாகும். திருப்புகழ் பாடிய அனுபூதி செல்வர் அருணகிரிநாதர் தனது விநாயகர் துதியில் கைத்தல நிறையணி என்ற விநாயகர் துதியில் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த என்று இத்தலத்தின் தலவரலாற்றை குறிப்பிடுகிறார். இவரை வழிபாடு செய்து எந்த செயலை தொடங்கினாலும் அச்செயல் சிறப்பாக முடியும் என்பது பக்தர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மையாகும். இது ஒரு சிறந்த பரிகார தலமாகும். இத்தலத்தில் சர்வேஸ்வரன் அக்ஷரம் என்ற எழுத்தின் வடிவமாக இருப்பதால் இங்கு வழிபாடு செய்யும் அன்பர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய பேறு பெறுவார்கள். அரசு தொடர்புடைய காரியங்களில் ஏற்படும் தடைகள் தீர ஆற்றீஸ்வரரை வழிபாடு செய்வது சிறந்த பரிகாரமாகும். மேலும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்வதால் அரசு பணிபுரிய வாய்ப்பும் ஆளுமை திறனும் பதவி உயர்வும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஏழ்மையினாலோ அல்லது வீண் பழியினாலோ உற்றார் உறவினர்களாலும் நண்பர்களாலும் சிரமப்படுத்தப்படும் துர்பாக்கியம் ஏற்பட்டால் அதற்கு உடனடியாக பரிகாரம் அளிக்கும் திருத்தலம் இந்த அச்சிறுப்பாக்கம். இதுபோன்ற கடன் தொல்லைகள் அல்லது தவறான நண்பர்களுடன் நெருங்கி பழகியதால் அவப்பெயர் ஏற்பட்டு மனதில் எப்பொழுது பார்த்தாலும் பிறரால் என்ன ஏற்படுமோ என்ற நிலை ஏற்படும் போது வியக்கத்தக்க வகையில் அந்த அச்சத்தை போக்கும் திருத்தலமாகும் இது. இத்தகைய அரிய சக்திக்கு காரணம் கருவறையில் எழுந்து அருளியுள்ள மூலவருக்கு அடியில் சில இரகசிய அதர்வண வேத யந்திரங்கள் பிரத்யேகமாக இத்தகைய தோஷங்களை போக்குவதற்கென்றே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதாகும். இத்தலத்து ஈசனை பிரதோஷ காலத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட குழப்பம் நீங்கி மன அமைதி ஏற்பட்டு அவமானத்திலிருந்து விடுபடுவார்கள் என்பது மகரிஷிகளின் வாக்கு. அமாவாசை தோறும் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டால் முற்பிறவி வினைகள் நீங்கி பித்ருக்களின் ஆசி கிட்டும். கோல்சார நிலைகளில் காரணமாக திருமணம் தடைபடும் அன்பர்கள் திருமண கோலத்தில் அருளும் உமையாற்றீஸ்வரர் சந்நிதியிலும் இளங்கிளி அம்மிகை சந்நிதியிலும் வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்ல மனவாழ்க்கை அமையும். சம்பந்த பெருமான் பாடிய
தேனினும் இனிய இந்த பாடலை பாடி நாம் எல்லோரும் பயனடையலாம். திருச்சிற்றம்பலம்.